ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 9 பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் 21. தைத்யான் கிருஹீத கலசோ வஞ்சயன் உபசஞ்சரை தூரஸ்தான் பாபயாம் ஆச ஜரா மிருத்யோஹராம் சுதாம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். தைத்யான் அசுரர்களே, கிரஹீத கலசா அமிர்த கலசத்தை ஏந்தியவரான பகவான், வாஞ்சயன் ஏமாற்றி, உபசஞ்சரை இனிய வார்த்தைகளால், தூரஸ்தான் தூரமான ஓரிடத்தில் அமர்ந்திருந்தவர்களை, பாயயாம் ஆச அவர்களை பருகச் செய்தாள், ஜரா மிருத்யு ஹராம் பலவீனம் மூப்பு மற்றும் மரணம் ஆகியவற்றை நிஷ்பலமாக்கக்கூடிய சுதாம் அத்தகைய அமிர்தத்தை. டிரான்ஸ்லேஷன். அமிர்த கலசத்தை தனது திருக்கரங்களில் எடுத்துக்கொண்டு முதலில் மோகினி மூர்த்தி அசுரர்களை அணுகி இனிய வார்த்தைகளால் அவர்களை திருப்திப்படுத்தினாள். இவ்வாறாக அவர்களுக்கு சேர வேண்டிய அமிர்தத்தின் பாகத்தை அவர்களுக்கு அளிக்காமல் அவர்களை ஏமாற்றினாள். பிறகு தூரமான ஓரிடத்தில் அமர்ந்திருந்த தேவர்களை பலவீனம், முதுமை மற்றும் மரணம் ஆகியவற்றிலிருந்து விடுவிப்பதற்காக அமிர்தத்தை அவர் தேவர்களுக்கு பகிர்ந்தளித்தாள். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். முழுமுதற் கடவுளான மோகினி மூர்த்தி தேவர்களுக்கு தூரத்தில் ஆசனங்களை அளித்தாள். அதன் பிறகு அவள் அசுரர்களை அணுகி அவர்களிடம் மிகவும் கவர்ச்சியான முறையில் பேசினாள். இவ்வாறாக அசுரர்கள் அவளுடன் பேசுவதற்கு தாங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டனர். மோகினி மூர்த்தி தேவர்களை தூரத்திலுள்ள ஓரிடத்தில் அமரச் செய்ததால் தேவர்களுக்கு சிறிதளவு அமிர்தம் மட்டுமே கிடைக்கும் என்று அசுரர்கள் எண்ணினார்கள். ஆனால் அவள் அசுரர்களிடம் மிகவும் திருப்தி அடைந்திருப்பதால் அமிர்தத்தில் பெரும் பகுதியை தங்களுக்குத்தான் கொடுக்கப் போகிறாள் என்று அசுரர்கள் எண்ணினார்கள். இனிய வார்த்தைகளை பேசி அசுரர்களை ஏமாற்றிவிட வேண்டும் என்பதே பகவான் கிருஷ்ணரின் திட்டம் என்பதையே வஞ்சயன் உபசஞ்சரை என்னும் சொற்கள் இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுகின்றன. தேவர்களுக்கு மட்டுமே அமிர்தத்தை விநியோகிக்க வேண்டும் என்பதே பகவான் கிருஷ்ணரின் விருப்பமாகும். பதம் 22. தே பாலயந்தஹ சமயம் அசுராக ஸ்வக்ருதம் நிர்ப தூஷ்ணீம் ஆசன் கிருத ஸ்நேகா ஸ்திரீ விவாத ஜுகுப்சயா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தே அசுரர்கள், பாலயந்த காப்பாற்றி, சமயம் சமநிலையை, அசுரா அசுரர்கள், ஸ்வகிருதம் அவர்களால் செய்யப்பட்ட, நிர்ப ராஜனே, தூஷ்ணி மாசன் மௌனமாக இருந்துவிட்டனர், கிருதஸ்நேகா மோகினி மூர்த்தியிடம் பற்று கொண்டதன் காரணத்தால், ஸ்திரீ விவாத ஒரு பெண்ணிடம் விவாதம் செய்வது, ஜுகுப்சையா அத்தகைய ஒரு செயல் வெறுக்கத்தக்கது என்று எண்ணியதால். டிரான்ஸ்லேஷன். ராஜனே, அந்த பெண் எதை செய்தாலும் அது நியாயமானதோ அல்லது நியாயமற்றதோ அதை ஏற்றுக்கொள்வதாக அசுரர்கள் அந்த பெண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்ததால் இப்போது அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காகவும் தங்களுடைய சமநிலையை காட்டிக்கொள்வதற்காகவும் மேலும் ஒரு பெண்ணுடன் விவாதம் செய்வதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அசுரர்கள் அனைவரும் மௌனமாக இருந்துவிட்டனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 9 பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் 21, 22 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.